ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை வீடியோ. நான் உங்கள் எஸ்ஆர் சிவன்ராஜ். இந்த வீடியோவில் சிக்கன் பயன்படுத்தி காரக்கறி தான் செய்ய போகிறோம். இந்த சமையலை என்னுடைய அப்பா தான் பண்ண போகிறாங்க. வீட்டுக்கு வெளியில் சமையலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க வெளியில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஊற்றலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சீரகம் போடலாம். அதுக்கு ஒரு அளவான சீரகம் போடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுன்னா இப்போ மிளகாய் போட்டுக்கலாம். மணக்குது போ தேங்காய் எண்ணெய். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நீ அடுத்து என்ன போடுறோன்னா வரமிளகாய், விதையில்லாத வரமிளகாய். கொஞ்சம் செவக்கு வரைக்கும் வச்சுருந்து அப்படியே எடுத்து தண்ணி உடைச்சு கறி எடுத்து அப்படியே உள்ள போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டு நேரம் வேகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் வேகிட்டு கறியெல்லாம் உருண்டு வரட்டும். அப்புறம் தண்ணிக்கல தேவையான உப்பு லேசாக போட்டுக்கலாம். அதிகமாக போட்டால் தண்ணி சுடுறதுக்கு சரியாக போயிடும். அதிகமாக போட்டக்கூடாது. இதுக்கு மட்டும் கரெக்டு அப்படி ஒரு கரெக்டுனா விட்டு ஒரு 10 நிமிஷம் வேகிட்டு கறியிலே தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் வேகிட்ட அப்புறம் பார்த்து ஊற்றலாம். தண்ணி அவ்வளோதான் இருக்கு. அதுலேயே வெந்து போயிருக்கு தண்ணியிலே. இருந்தாலும் ஒரு நாள் தண்ணி ஊற்றினா கூட போதும். மண் சட்டி உப்பு கறி. கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டு ஒரு கிளறணும்னா இந்த தண்ணி சிந்திக்குன்னா ரெடி. அவ்வளோதான். நீ கழிச்சாச்சு.
இறக்குற பக்கம் ஆயிடுச்சு. நீ அப்படியே இறக்கி வச்சு கொத்தமல்லி போட்டு தட்டில் போட்டு எடுத்து குடிச்சா ஒரு ஆளுக்கு 1 கிலோ கரெக்டாக இருக்கும். 1 கிலோ கறிக்கு வந்து 20 மிளகாவே. வீட்டில் செய்கிற அப்படின்னா ஹோட்டலில் செய்கிற அப்படின்னு கொஞ்சம் எச்சா போட்டுக்கலாம். தண்ணி சிந்திச்சா தண்ணி சிந்திச்சுங்க. ஜோர்னி இறக்கலாம். கறி எடுத்து பார்க்க கையில் விட்டு அப்படி பூ மாதிரி போடுவார். அவ்வளோட எந்த மசாலா ஐட்டம் இல்லாமல் ரசம் சாப்பாட்டுக்கு வெறும் சாப்பாட்டுக்கு அப்படி விரைவி சாப்பிட்றதுக்கு கரூர் மிளகா கறி அருமையாக இருக்கும். இறக்கும் போது கொத்தமல்லி போட்டுடலாம். கொஞ்சம் வடிவேல் சின்னாப்பில் வர 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 வரவும் கொத்தமல்லி. தரமான உப்புக்கறி. உப்பு காரம் சூப்பர். தேங்காய் ஃபேவரட் அப்படி சூப்பராக அப்படி நிற்கிது. அதில் கறி பிரிஞ்சு வருவார். சுடு. ஓகேவா?